வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடியால் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சகல மகிமைக்கும் உரிய எங்கள் ஆண்டவர், சகல கனத்துக்கும் உரிய எங்கள் இரட்சகர், எல்லா துதிகளுக்கு மேலான வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் ராஜாவே, மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து எங்களை கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உம்முடைய தயவினால் எங்கள் கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற உம்முடைய அநாதி கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு நடக்க தயவு செய்கிற உம்முடைய அநாதி கிருபையை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் மேலே கிருபை அளித்து இரக்கத்தின் மேலே இரக்கத்தை அளித்து நடத்துகிற எங்கள் ராஜரீக பிதாவே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இரட்சகராகி எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்ட தேவன். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், இரக்கங்களின் தேவன், கிருபையை அள்ளி அள்ளி அளிக்கிற தேவன். கிருபையின் மேலே கிருபை தந்து கிருபைக்குள்ளாக எங்களை ஆட்கொள்ளுகிற தேவன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவன், எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவன், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவன். நீர் ஒருவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, தயாவரரே, சகல தயவையும் எங்களுக்கு காண்பிக்கிறவரே, சகல கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே மகத்துவத்தை செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சகல புதுமைகளை நடப்பிக்கிற எங்கள் தேவன், அதிசயங்களை நடப்பிக்கிற எங்கள் தேவன், அனுகூலமான துணையாக எங்களுக்கு இருக்கிற எங்கள் தேவன், சகல நாட்களிலும் எங்களை
நேசித்து கரம் பிடித்து நடத்துகிற மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை வேளை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளை ஆவியானவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். சகலவித மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே உங்களை வணங்கி வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு மார்த்தாளுக்கு இயேசு கொடுக்கிற பதிலைத்தான் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவனிங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரதியுத்தரமாக என்கிற வார்த்தைக்கு சரியான பதில் என்னவென்றால், முகஸ்துதி இல்லாம வெளிப்படையாக முகமுகமாக திட்டவட்டமாக தெளிவாக ஆண்டவர் பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் முகஸ்துதி இல்லாதவர். ஆண்டவர் ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசாதவர். ஆண்டவர் இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசாதவர். அவர் பேசுகிறார் என்றால் அதுல ஆழம் இருக்கும், உயரம் இருக்கும், அகலம் இருக்கும், நீளம் இருக்கும், 4-8 திக்கும் அதிரும். அப்படி பேசுகிறவர், பதில் கொடுக்கிறவர். இங்கே மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக என்று சொல்லுகிறார். இந்த பிரதியுத்தரமாக என்கிற அந்த வார்த்தை அநேக இடங்களிலே ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறது. நீங்களும் நானும் கூட பிரதியுத்தரமானவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சரியாக பதில் கொடுக்கிறவர்களாய் இருக்க விரும்புகிறார். நேர்மையான பதில் கொடுக்க விரும்புகிறார். ஸ்திரமான பதில் கொடுக்க விரும்புகிறார். அவர் மழுப்புகிற தேவன் அல்ல. அவர் ஆளுக்கேத்த மாதிரி, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, நீன்னா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சைன் செக் போட்டுங்கிற. இந்த சைன் செக் என்ற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. இந்த திருமண வீடுகளிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாதஸ்வரத்தில் ஒரு இது அதை வச்சு வாயில வச்சு ஊதிக்கிட்டே இருப்பார். அது ஓன்னு இருக்கும். இன்னொருத்தர் பெட்டி, ஹார்மோனியம் பெட்டி, அதை அப்படியே இழுத்துனே இருப்பார். அதுவும் ஒய்யனினே இருக்கும். ஒருத்தர் டவுல் வாசிப்பார், ஒருத்தர் நாயினம் வாசிப்பார். இன்னொருத்தர் இருக்கிறார், இவங்க வாசிக்கிறப்பெல்லாம் ஒரு 2, அதாவது அந்த தாளம்னு சொல்லுவாங்க,
மேல குமியா இருக்கும், கீழே குமியா இருக்கும், ஒண்ணு மேல ஒண்ணு. அது அப்பப்ப அடிக்கிறது இல்லை. சை சக் சை சக் அப்படின்னு. இது என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசிக்கிற எல்லாருக்கும் அட்மாஸ்பியரை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு இது வாசிக்கப்படுகிறது. சைன் சக் சைன் சக். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அங்க அதை வாசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுக்கு ஏத்த மாதிரி சைன் சக் போடுற அப்படின்னு மாத்திட்டாங்க. அது ஆளுக்கு ஏத்த மாதிரி சைன் சக் இல்ல, அது அந்த திருமண மண்டபத்துல டவுல் வாசிக்கிறவனையும், நாயினம் வாசிக்கிறவனையும், தம்பூரு வாசிக்கிறவனையும், ஹார்மோனியம் வாசிக்கிறவனையும், தாளம் வாசிக்கிறவனையும் எல்லாருடைய அட்மாஸ்பியரை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அது வாசிப்பான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிந்திருக்காது. ஆனால் இதுதான் அதனுடைய காரியம். அந்த அட்மாஸ்பியரை ஒருங்குபடுத்துகிறதா சைன் சக். என் ஆண்டவர் யாருன்னு கேட்டா, ஆளுக்கு ஏத்த மாதிரி சைன் சக் போட மாட்டார். அவர் வெளிப்படையா, முகமுகமாக, தைரியமாக, எந்த முகஸ்துதியும் பார்க்காம பதில் கொடுக்கிறவர். இந்த காலை வேளையில நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார் என்பது தெளிவு. ஆகவே நிறைய நேரங்களிலே பிரியமானவர்களே, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுகிற, பழகுகிற அந்த சுபாவம், தட் இஸ் ஒன் ஆஃப் த பேட் இம்ப்ரமேஷன், பேட் இம்ப்ரெசிவ், பேட் இன்டீசன்ட். ஆகவே வெளிப்படையா, இந்தியில சொல்லுவாங்க ஏக்னார் தோ துக்கடா, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு. அப்படின்னா வெற்றவங்களுக்கும் வலிக்க கூடாது, வெட்டுகிறவங்களுக்கும் வலிக்க கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வெட்டுகிற அந்த கத்தி அவ்வளவு ஷார்ப்பானது. அப்போ நம்முடைய வேதம் எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். அழகா சொல்றார். எபிரேயர் எடுத்தீங்கன்னா படிங்க, தெளிவா இருக்கு. அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும், மனுஷுடைய யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். சேவிங் பண்ற பிளேடை விட இது கருக்கானது. கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசும் போதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஆண்டவர் எவீரு வீட்டுக்கு போனார். அவனுடைய மகள் மரித்து போய்விட்டார். அந்த ஜபாலய தலைவன் போகிற வழியில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவர் சுகமானார். இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்றார். அந்த பெரும்பாடுள்ள பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டது. அப்ப அவருக்கு தெரியுது பாருங்க, வல்லமை புறப்பட்டது. சுத்தி முத்தி பார்க்கிறார். சீஷருக்கு ரிப்ளை கொடுக்கிறாங்க,
எல்லாரும் உம்மை சுற்றி இருக்கிறாங்க, யார் தொட்டாங்கன்னு சொல்றது. அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த பெரும்பாடு சுகமான அந்த பெண் அவர் பாதத்தில் விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னார். இந்த நோய்க்கு காரணமானது என்ன, ஏன் இந்த நோய் எனக்கு வந்தது, அவள் உண்மையெல்லாம் சொன்னாள் என்று சொல்லும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் ஒரு பிராசிக்யூட் லேடியாக இருந்திருக்கலாம், அல்லது வேறே மாதிரியான ஒரு பெண்ணா இருந்திருக்கு. ஆனால் எப்படியோ அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற அந்த நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. இயேசு வெளிப்படையாக என்னை தொட்டது யார்? அவ வந்து காலில் விழுந்து வணங்கி, நான் தான் உங்களை தொட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு அனுப்புகிற. இப்படி வெளிப்படையான பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். மறைமுகமாக அல்ல, மறைந்திருந்து ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசி அல்ல, தெளிவா அவர் சொன்னாருன்னா சொன்னதுதான். அவர் சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமா இருக்கும். சரி, இப்ப நான் அப்படி போனா போய்கிட்டே இருப்பேன். ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு நாம் இன்றைக்கு வரப்போகிறோம். என்னோட கூட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம் எடுத்திருந்தீங்கன்னா படிக்கலாம், இல்லைன்னா நானே கூட படிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதனை போல இருந்தாராம். அதான் வேதம் சொல்லுது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பெரிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம் பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. அந்த இடத்துலதான் அழகா சொல்றார், இந்த பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று ஆபிரகாம் கெஞ்சுகிறான். 25வது வசனம் பாருங்க, துன்மார்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. இப்ப யாருக்கு ஆலோசனை சொல்றான்? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றான்.
தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்கள் கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை ரட்சிப்பேன் என்றார். இப்பதான் ஆபிரகாம் அவரே தான் சொன்னார், 50 நீதிமான்கள் இருந்தா அந்த சோதோம் குமார அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன்னு சொல்ற. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பாரம். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி 50 நீதிமன்றங்களை அழிச்சிட்டாரனா அப்படிங்கிற ஆதங்கத்தில அவர் திறப்பிலே நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் தேடுகின்ற ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷமானவர்கள் யார் என்று என்னை கேட்பீர்களானால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, அப்படின்னா முகஸ்துதி இல்லாம, மாயமாலம் இல்லாம, சமயத்துக்கேற்ற ஜால்ரா பண்ணாம தைரியமா ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற. சமயம் வாய்த்தா இல்ல, சமயம் வாய்க்கலன்னா இல்ல, சமயம் வாய்க்கதோ வாய்க்கலையோ, இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில கர்த்தருக்கு முன்பாக துணிகிற பிரதியுத்தரமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இந்த கடைசி காலத்தில தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தெலுங்குல சொல்லுவாங்க, கோட்டி வித்தலு கூட்டி கொறக்கும். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு காட்டுவாசி பொண்ணு, அவ என்ன செய்வாள்னா, ஒரு நம்ம வாசிக்கிற பேண்ட் மாதிரி இருக்கும், ஒருத்தர் வாசிப்பாங்க, அந்த பக்கம் ஒரு கம்புல, இந்த பக்கம் ஒரு கம்பில கம்பி கட்டிட்டு அது மேல நடக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஜிம்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தன் ஜான் வைத்து பிழப்புக்காக அந்த தொழில் செய்து வந்த அந்த பெண்ணை அந்த பகுதியில் இருக்கிற மினிஸ்டர் கண்டுபிடிச்சு அவளை ஸ்கூல்ல படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு IAS அதிகாரியாக உருவாக்கி இருக்கிறார் திமுகவின் அமைச்சர். ஹலோ, அந்த அம்மா சொல்றாங்க, எங்க ஜிம்னாட்டிசம் என்று சொல்லுவாங்க, நாங்க சொல்லுவோம் கயிறு கட்டி நடக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜான் வைத்து பிழப்புக்காக அப்படி செய்வோம். கிட்டத்தட்ட அந்த பெண்ணு, அந்த வயசு ஒரு 13-14 வயசு இருக்கும். ஒரு பாவாடை, முழங்கால் வரைக்கும் இருக்கிற பாவாடையை கட்டிக்கிட்டு மேல ஒரு அரக்கை சட்டைய போட்டுக்கிட்டு அது மேல நடப்பான். அதை பார்த்து பார்க்கிறவங்க எல்லாம் காசு போடுவாங்க. நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்காலம் வந்து ஜிம்னாட்டிசத்தில அவள் விளையாட்டிலே பேர் பெற்றவளாகி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்திருக்கிறா. அவை IAS ஆகியிருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரதியுத்தரமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க அந்த டிவியில, அந்த நிகழ்ச்சியில, நான் ஜான் வைத்து பிழப்புக்காக, எங்க அப்பா அம்மா எல்லாருடைய பிழப்புக்காக இந்த ஜிம்னாட்டிசத்தை கயிறு கட்டி கம்பி மேல நடந்தவ இன்னைக்கு கோல்டு மெடலிஸ்டா என்னை மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்படிப்பட்ட கீழான நிலைமையில இருக்கிறவங்களையும் மேலான இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் நினைத்திருப்பாரானால், நம்முடைய முதன்மை அமைச்சர், எல்லாருக்கும் முதன்மையான மிஷனரி இயேசு கிறிஸ்து
நம்ம எல்லாரையும் எந்த நிலையிலே வைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார், அவர் முடிவெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் உயர்த்தும்படி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து 3 ஆணிகளிலே தொங்கி ரத்தம் எல்லாம் சிந்தி சதையும் மாம்சம் எல்லாம் அவர் உடம்பிலிருந்து கொட்டப்பட்டது. ஏர் உழுகிறது போல் அவர் முதுகை உழுதார்கள். இத்தனை பாடுகளும் வீணாய் போக முடியுமோ, போக விடலாமோ? ஆகவேதான் இந்த காலைவேளை சொல்லுகிறேன், வெளிப்படையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தேடுகிறார். ஆளுக்கேற்ற மாதிரி பழகிற தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற காரியங்கள் அல்ல. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு நாம் கல்விமான்களின் வரமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஏசாயா 50:4 சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் பிரதியுத்தரமாக சொல்றார், ஆண்டவரே உமக்கு முன்பாக அடியேன் பேச துணிந்தேன். இன்னைக்கு யாருங்க துணிவா இருக்கிறாங்க? துணிவு இருக்குதா? தைரியமா ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி முகமுகமாய் முகம் கொடுத்து அந்த காரியத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிற அந்த துணிவு இன்னைக்கு சபையில யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குதுங்க? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட முகஸ்துதி இல்லாதவர்களாக வாழன், முகஸ்துதி இல்லாதவர்களாக திறப்பிலே நிற்கணும். எனக்கு என் ஆண்டவுடைய நாமத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க விடமாட்டேன், மங்கி எரிகிற திரியை அணைக்க விடமாட்டேன் என்று திறப்பிலே நின்று மன்றாடுகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தேடுகிறார். அதற்கு மகிமை உண்டாகும். அதுல நீங்களும் நானும் ஏன் இருக்கக்கூடாது? ஏதோ வெந்ததை தின்னுவோம், விதி வந்தா சாவோம் என்று சொல்லுவது கிறிஸ்தவ ஜீவியம் இல்ல, அது கேடு கெட்ட ஜீவியம். வெந்ததை சாப்பிடுறதும் விதி வந்தா சாவறதும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது எதிர்நீச்சல் போட்டு ஜெயமாய் வாழுகிற ஒரு காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரத்திலே மாங்காய் காய்க்காது. அப்படி காய்ச்சாலும் கொஞ்ச நேரம் தான் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அப்புறம் எந்த மண்ணில மாங்காய் காய்ச்சதோ அது அப்படியே மண்ணா போயிடும். இது மாயாஜாலம். வாழ்க்கை மாயாஜாலம் அல்ல. வாழ்க்கை ஒரு சினிமா அல்ல. வாழ்க்கை ஒரு நாடகம் அல்ல. ஆமென். இந்த நாடகத்துல அவன் ஒருத்தனுக்கு தாலி கட்டிக்கிறா, இன்னொரு நாடகத்துல இன்னொருத்தனுக்கு தாலி கட்டுகிறா, இன்னொரு நாடகத்துல இன்னொருவனுக்கு கள்ள தொடர்புடையவளா இருக்கிறாள். அது நாடகம். ஆனா வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு, வாழ்க்கை வெளிப்படையாக இருப்பதற்கு பிரதியுத்தரமாக இந்த ஆபிரகாம் திறப்பிலே நிற்கிறான். அடுத்து சொல்றான் பாருங்க, துணிவா தைரியமா சொல்றான். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார் பாரு. சரிப்பா, உன்னுடைய துணிவை நான் பார்க்கிறேன், உன் ஜபத்தை நான் கேட்கிறேன், நீ கேட்டுக்கிறதுக்காக அந்த பட்டணத்துல 45 பேர் இருந்தா பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் விட்டாரா? இப்பவும் பிரதியுத்தரமாக வெளிப்படையாக பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். எத்தனை நீதிமான்கள்? 40 நீதிமான்கள் அங்க காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். மறுபடியும் தைரியமா ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன். என்ன சொல்றாரு? நான் இன்னும் பேசுகிறேன்.
ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதால் சொல்லிட்டு 30 நீதிமான்கள், இப்போ 50 இருந்தது, 45 வந்தது, 40 வந்தது. இப்ப அப்படியே பாருங்க, டவுன் ஆகுது. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். மறுபடியும் நிக்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்து, என்ன தைரியம் பாருங்க, என்ன வெளிப்படையான ஒரு காரியம் பாருங்க, அவனுடைய கெஞ்சுதல் பாருங்க, அவனுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. சொல்றாரு, 20 நீதிமான்கள் அங்க காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். மறுபடியும் அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றான். அதோட நிறுத்திக்கிட்டான். ஒருவேளை 5 பேர் வந்து 4 பேர் வந்து ஒரு நீதிமான் லோத்து இருக்கிறானேன்னு ஜெபம் பண்ணி இருந்தான்னா, அப்போ நான் யோசித்தேன், இந்த 10 ஏன் நிறுத்திட்டார்? இந்த 10 ஒரு விசேஷமான விடயம். 10 ரொம்ப முக்கியம். 10 கற்பனைகள். இப்படி நான் அதை போனா அப்படி போய்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு துணிவா அந்த பட்டணம் அழிக்க கூடாது, அவர் வாழ்கிற பட்டணத்துல செல்வ செழிப்பா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. ஆனா தன் சகோதரனுடைய மகன் லோத்து சோதோமுக்கு போய் இருக்கிறானே, அவன் குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவன் யார்? லோத்து தான். ஆபிரகாம் பிரிச்சு விடல, லோத்து தான் பிரிந்து போன. நீங்க நல்லா பார்க்கணும். லோத்து பிரிந்து போனான், அவன் மேலே ஆபிரகாமுடைய இருதயம் அடித்து கொண்டிருக்கு. நல்லா நீங்க கவனிங்க. நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நீ தெற்கே போனா நான் வடக்கே போறேன். இப்படிதான் லோத்து தன்னுடைய சகோதர சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவங்களை விட்டு பிரிந்து போகிற. அந்த பிரிந்து போனவன் சோதோம் குமாராவில போய் மற்ற 5 நாட்டு ராஜாக்கள் அவங்களை பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு போன போது, தன் வீட்டிலே பழகின 300 பேருக்கு ஆயுதங்களை கொடுத்து போய் அந்த சோதோம் குமாரா ராஜாவையும் அவனுடைய ஆட்களையும் காப்பாற்றி, லோத்துவையும் லோத்துடைய மனைவி பிள்ளைகளையும் காப்பாற்றி அந்த இடத்துல கொண்டு வந்து விடுகிறான். அந்த ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கிட்டு போ, இந்த நாட்டு ஜனங்களை விட்டுரு என்ற. ஆபிரகாம் அழகா சொன்னாரு. அந்த வார்த்தையை பாருங்க, 14ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை 2 வார்த்தை யாராவது படிங்க முடிஞ்சா. 22 பாருங்க. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, படிங்க, யார் படிக்க போறா? அதற்கு ஆபிரகாம், ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். சோதோமின் ராஜாவை பார்த்து, சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும், நான் ஒரு சரட்டையாகிலும், பாதரட்சையின் வாரையாகிலும், பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று, உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்து கொள்ளேன் என்று
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும். தான் கூட இருக்கிறவங்க வந்தவங்க மாத்திரம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு சரட்டை ஆகிலும் தேவை இல்ல, ஒரு செருப்பு கட்டக்கூடிய என்ன தேவையில்லை, வாராகிலும் எனக்கு பாதரட்சையின் வாராகிலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 15வது அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆண்டவர் என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு பாருங்க. எந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, எவந்தையும் எங்கேயும் ஆசைப்பட, என் உழைப்பு என் வருமானம் எனக்கு போதும், குறுக்கு வழியில தேடல, குறுக்கு வழியில ஆசைப்படல, எனக்கு இருக்கிற வருமானம் போதும். அப்பதான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறேன், பயப்படாது. அந்த ஆபிரகாம் தான், ஆபிரகாமாய் இருந்தவன் ஆபிரகாமாய் மாறி இந்த சோதோம் குமாராவுக்காக திறப்பிலே நிற்கிறான். இன்றைக்கு சபையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பிரதியுத்தரமாக இருக்கிறேன், ஒரு வெளிப்படையான முகஸ்துதி இல்லாதவர்களாக, ஆளுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு விதமா பழகுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி பழகுவாங்க, அப்படியே நம்மள பாஸ்டர் பார்த்தாவே ஐயா அப்படின்னுவாங்க. பின்னாடி போய் நேரம் அவர் இஷ்டத்துக்கும் பேசின்னு இருக்கிறார், டைம் போந்தே தெரியலையே அவருக்கு, இவ்வளவு நேரம் பண்ணா எப்படி ஜனங்க வருவாங்க, அப்படி முறுமுறுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிற விஷயத்துல அவர் இன்னொரு முறை காணிக்கை பத்தி சபையில பேசினாருன்னா சபைக்கே வரமாட்டேன்னு சொன்ன சகோதரங்க இருக்கிறாங்க. வீட்டுல போய் மனைவி சொன்னா மனைவி அடிச்ச புருஷங்களோடு இருக்கிறாங்க. காணிக்கைக்காக அநித்தியமான உலக பொருள். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார். அவர் பலமான காரியங்களை செய்கிறார். ஒரு பிரதியுத்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு வெளிப்படையான ஒரு உறவு தேவனுக்கும் நமக்கும் இருக்கணும். இந்த வெளிப்படையான உறவு ஆபிரகாமுக்கு தேவனோடு இருந்தது. அதான் சொல்றான், பிரதியுத்தரமாக ஏதோ தூளும் சாம்பலமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்து. தன்னை எப்படி தாழ்த்துறான் பாருங்க, தூளும் சாம்பலுமான மனுஷன். ஆதாமுக்கு சொன்னார், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ தூளும் சாம்பலமான இருக்கிற அடியேன் பேச துணிந்து. இந்த துணிவு நமக்கு வேணுங்க. தைரியமா ஆண்டவரை பத்தி பேசணும், ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும், ஆண்டவரை பற்றி ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். தேவனுடைய கிருபையினாலே ஒரு வெளிப்படையான வாழ்க்கை, முகஸ்துதி இல்லாத வாழ்க்கை, தைரியமான ஒரு ஜெபஜீவி, தைரியமா இயேசுவை அறிவிக்கிறது, திறப்பில நிற்கிறது. ஒவ்வொருவருக்காக தேவனுடைய சமூகத்துல ஆபிரகாமை போல நிக்கணும். கெஞ்சரம் 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா,
30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா என்று வந்து நிக்கிறான். 50ல ஆரம்பிச்சு 10ல வந்து நிக்கிறான், துணிஞ்சு நிக்கிறான். ஆனாலும் சோதோம் கொமோராவுடைய பாவம் 20வது வசனம், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதில் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பிரதியுத்தரமானவர்களாக, வெளிப்படையானவர்களாக நாம் வாழ்வது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் மார்த்தாளை பார்த்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கண்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். இந்த காலை வேளையில அப்படி நம்மை குறித்து சொல்லக்கூடாதபடிக்கு ஆபிரகாமை போல பிரதியுத்தரமாக கர்த்தருடைய சமூகத்துல தைரியமாக தேசத்துக்காக, நம் வாழ்கிற மாவட்டத்துக்காக, மாநிலத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, நம்ம கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களுக்காக திறப்பில நின்று நம்ம செபிக்கலாம். கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.